ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஎஸ்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துருக்கக்கூடிய கல்கி சினிமேட்டிக் யூனிவர்ஸ்லேருந்து அடுத்த ப்ராஜெக்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா பலரும் காத்துட்ருக்காங்க. பிகாஸ் கல்கி 1 அந்தளவு ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு ஃபிலிம். ஸோ பலருக்கும் பல எதிர்பார்ப்புகள் உருவாக்கின ஒரு படம். விஷுவலி ஒரு பிரம்மாண்டமான பக்காவான ஒரு படமாக அமைஞ்சுது. இதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா இதோட அடுத்த பார்ட்ஸ் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது மக்கள்கிட்ட. அதனால் இதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் அடுத்தடுத்து தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த சுச்சுவேஷனில் இந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட்ஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இது மட்டும் இல்லாமல் பல ஷாக்கிங்கான விஷயங்களும் அஃபிஷியலாக ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத இன்னைக்கு இது வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்த்தலாம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேட் நியூஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். லிட்ரலி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அஃபிஷியலாக இப்போ ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ட்வீட் பண்ணி எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான ஷாக்கை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, இனி வரக்கூடிய கல்கி சினிமேட்டிக் யூனிவர்ஸில் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸில் தீபிகா படுகோன் நடிக்க போகிறது இல்லை. அந்த கேரக்டர், அதாவது சுமதி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் பண்ணியிருப்பாங்களா, கல்கியோட மதர் அப்படின்ற கேரக்டர். ஸோ அந்த கேரக்டரை இப்போ தீபிகா படுகோன் பண்ண போகிறது இல்லை. அவங்கள நாங்கள் அஃபிஷியலாக இந்த கல்கி சினிமேட்டிக் யூனிவர்ஸ்லேருந்து நாங்கள் தூக்கிட்டோம். அவங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ், அவங்களோட ஃபியூச்சர் கெரியருக்கு எங்களோட வாழ்த்துக்கள். இனி அவங்க எங்களோட பயணத்தில் தொடர போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க? எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ் பார்ட் 1ல என்ன மாதிரி இருக்கும் அவங்களோட ரோலு. அவங்க தான் ஒரு முக்கியமான கேரக்டர். லிட்ரலி அவங்கள பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு படமே மூவ் ஆகும். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அடுத்து வர படங்களில் இல்லாமல் போனால் அது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் தானே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் அது ட்ராபேக் தான். இது என்ன ப்ராப்ளம்னால இவங்க இப்போ வாக் அவுட் ஆகியிருக்காங்க? இது தீபிகா வாக் அவுட் ஆனாங்களா, இல்லை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்லேருந்து தூக்கியிருக்காங்களா இப்படின்ற எந்த விஷயமும் கிளியராக கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடைக்கல. ஆல்ரெடி கிடைச்சிருக்கக்கூடிய ரூமர்ஸ் படி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோன் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க. சவுத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர், அவர் நடிக்கக்கூடிய படத்துல என்னைய பேசுறாங்க. சோ அதுக்கான விஷயங்கள்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா எனக்கான சம்பளம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே செட் பண்றாங்க. எப்படி அது நீங்க செட் பண்ண முடியும்? அந்த படம் அவ்வளவு நல்லா போகுது. அந்த படத்தோட வெற்றிக்கு அந்த ஆக்டர் மட்டும் காரணம் இல்ல, நானும் தான் ஒரு விதத்துல காரணம். அப்புறம் எதுக்கு என்ன கேஷ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டைரக்டா சொல்லிட்டேன். எனக்கு என்னோட சம்பளம் என்னன்றதை நான் தானே டிசைட் பண்றது, அதானே கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல ஹாஷா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சந்தீப் பாகாவை தான் சொல்றாங்க. ஸ்பிரிட் படத்துல தீபிகா பேசினாங்க. அந்த டைம்ல தீபிகாவுக்கும் சந்தீப் பாகாவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. அதனால அந்த ஒரு படத்துல தீபிகா கண்டினியூ பண்ணல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பேசினாங்க. பட் அது ஒருவேளை லிட்ரலி இந்த படத்துக்கு தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப அந்த விஷயத்தை இதோட சேர்த்து கோர்க்குறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அட்லி அல் அர்ஜுன் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ல தீபிகாவோட ஷூட்டிங், அவங்களோட பாட்டு கிட்டத்தட்ட 1 இயர் டெஃபினட்டா அவங்களோட கால் ஷீட் வேணும். இது போக ஹிந்தி ப்ராஜெக்ட்ஸ்லயும் அவங்க இருக்காங்க. அட்லி அல் அர்ஜுன் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் விஎஃப்எக்ஸ் நம்பி தான் இருக்கு. அதனால தீபிகாவோட ஃபுல் கார்பரேஷனும் வேணும். அதே நேரத்தில் அவங்க பேரலா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஹிந்தி ப்ராஜெக்ட்ஸ்லயும் அவங்க டெஃபினட்டா ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இதன் காரணமா பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து அவங்களே வாக் அவுட் ஆயிருக்காங்க. அவங்களால இதை தொடர முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சிலர் சேலரி அதிகமா கேட்கறாங்க, ஓவரா போறாங்க, சேலரி கேட்கறாங்க. இது மட்டும் இல்லாம கல்கி பார்ட் 1 ஷூட்டிங் ஸ்பாட்லயும் பிரபாஸ்க்கும் தீபிகாக்கும் ஒரு சில முரண் ஏற்பட்டது. அவங்க 2 பேருக்குள்ள சின்னதா சண்டை ஏற்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் இப்போ நிறைய பேசிட்டு இருக்காங்க, ரூமர்ஸா போயிட்டு இருக்கு. இதனாலதான் தீபிகா வாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இப்ப தீபிகா இல்லனா அந்த கேரக்டர் யார் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய், ஆலியா பட் அப்படின்னு சொல்லிட்டு பாலிவுட்ல இருக்கக்கூடிய நிறைய ஆக்டர்ஸ் தான் பேசிட்டு இருக்காங்க. ஃபர்தரா அதுக்கான விஷயங்கள்லாம் கூடிய சீக்கிரம் வரும், நம்ம காத்திருப்போம். இது மட்டும் இல்லாம அடுத்து அப்படியே கல்கியில இன்னொரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, இந்த இயர் ஆர் இந்த இயர் எண்ட்ல இருந்தே பாத்தீங்கன்னா கல்கி 2ஓட கீ போர்ஷன்ஸை ஷூட் பண்றதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். ஸோ கீ போர்ஷன்ஸ் மீன்ஸ் க்ளோஸ்அப்ல வச்சு டைலாக் பேசுறது, முக்கியமான டைலாக்ஸ், லாங் ஷாட், ஒயிட் ஷாட், இந்த மாதிரி முக்கியமா கேரக்டரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஷாட்ஸ் தான் பாத்தீங்கன்னா கீ போர்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அந்த இடத்துல அந்த ஆக்டர் இருந்துதான் ஆகணும், டூப்லாம் போட்டுலாம் எடுக்க முடியாது. அந்த மாதிரி அவங்க இம்பார்ட்டன்டா இந்த ஆக்டர் இருந்தே ஆகணும்னு சொல்லி இருக்கக்கூடிய சீக்வன்சஸ்லாம் முதல்ல ஷூட் பண்ணி முடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது இந்த இயர் எண்ட் ஆர் நெக்ஸ்ட் இயர்க்குள்ள பாத்தீங்கன்னா கல்கி 2 படத்தோட கீ போர்ஷன்ஸ்லாம் ஷூட் பண்ண போறாங்க. அதுக்கு ஒரு பல்க் டேட் பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் சார்கிட்ட கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கமல்ஹாசன் சாரோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து அப்படியே ஸ்பிரிட் படத்துல நடிச்சுக்கிட்டே பேரலா பிரபாஸுமே அவரோட கீ
போர்ஷன்ஸ் வந்து நடிச்சு முடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ப்ரோ கீ போர்ஷன்ஸ் மட்டும் தான் நடிக்கிறாங்க, ஃபுல் படமும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டா விஎஃப்எக்ஸ் படம் தான். ஸோ நிறைய விஷயங்கள் விஎஃப்எக்ஸை நம்பி மட்டும் தான் இருக்கு. கல்கி ஒன்லேயே பிரபாஸோட டியூரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ½ an hour கிட்ட தான் வருவார். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்குமே படத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் டியூரேஷன், ½ an hour தான் எல்லாருமே அடங்குவாங்க. அதை தாண்டி கம்ப்ளீட்டா அந்த ஒரு வேர்ல்டு அந்த விஎஃப்எக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அதுக்கான டைம் மேபி எடுத்துக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் ஸ்டண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரோ தான் சண்டை போட்டிருப்பாங்க. இந்த ஃபைட் சீக்வன்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாஸே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிடிஎஸை பார்க்கும்போது நமக்கே தெரிய வந்தது. ஏன்னா ஆக்ஷன் டூ பண்ணக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு இருக்காரு. ஜஸ்ட் ஃபேஸை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணி பைரவா அண்ட் அஸ்வத்தமா ஃபைட் இருக்குல்ல, அவங்க 2 பேர் பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி டூப்ஸை வச்சு மட்டும்தான் எடுத்து அவங்க ஃபேஸை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஜஸ்ட் அந்த க்ளோஸ்அப் ஷாட்ஸ் அவங்க 2 பேரும் உரையாடுற மாதிரி அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல க்ளோஸ்அப் ஷாட்ஸ் உரையாடுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுல அது மட்டும் அந்த ஆக்சுவல் ஆக்டர்ஸை வச்சு எடுத்துட்டு முடிஞ்ச அளவு நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் டூப்ஸை வச்சு மட்டுமே எடுத்து ஃபேஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது பிடிஎஸ் பார்க்கும்போது. அப்படி பார்க்கும்போது பல சீக்வன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூப்பை வச்சு மட்டுமே எடுத்து ஃபேஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போதான் விஎஃப்எக்ஸ் அல்டிமேட்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியன் சினிமா. அப்படி பார்க்கும்போது நிச்சயமா இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குன்ற காரணத்தினால ஜஸ்ட் ஒரு சில முக்கியமான இம்பார்ட்டன்டான கீ போர்ஷன்ஸ் மட்டுமே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ் பண்ணுவாங்க மேபி போக நாட்கள் போக எல்லாரையும் சேர்த்து வச்சு பெரிய பெரிய டியூரேஷன்ல ஷார்ட்ஸ் எடுக்கலாம். பட் இப்போ லிட்டரலி கிடைச்சிருக்கக்கூடிய நியூஸ் படி இதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கல்கி ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி வேற ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டர் பண்ணிட்டு நாகஸ்வின் பண்ணிட்டு தான் அந்த ப்ராஜெக்ட்ல கை வைப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன நினைச்சான்னு தெரியல, இந்த ஒரு கல்கி ஃபயரை அணைய விடக்கூடாது, இது அப்படியே தொடர்ந்து இந்த ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸையும் அப்படியே கன்சிக்யூட்டிவா கொடுத்துடணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாரோ என்னவோ. தொடர்ந்து கல்கி 2 மட்டும் இல்லாம அது சுத்தி இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்ஸை உற்று நோக்கி நிறைய அபிஷியலான அப்டேட்ஸ் கூடிய சீக்கிரம் கல்கி சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல இருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இயர் டெஃபினட்டா படம் வராது, பட் நெக்ஸ்ட் இயர் எண்டுக்குள்ள கல்கி படத்துல இருந்து ஏதாவது ஒரு ஃபுட்டேஜை நம்ம பார்க்கலாம், லைக் டீசர் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். வரக்கூடிய வருடங்கள்லாம் ரொம்ப முக்கியமான வருஷங்களா இருக்கு, அதனால நிச்சயமா வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஹைப்போட இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்ஸ் என்ன மாதிரியான ஒரு அவுட்புட்டை கொடுக்குறாங்கன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரியாக ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பஞ்சால சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.